கத்த நேராக பார்ப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை சமூகத்தில் தேடி வந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே அப்பா டிவியில் பார்க்குற மாதிரியே ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உம்மை சமூகத்திலே பாறுதலும் சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு நான் வந்திருக்கேன் ராஜா. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பாரங்கள், ஆனாலும் உம்மை சமூகத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவரே எங்களுக்கு. ஆண்டவரே பாவம் சமூகத்தில் வந்திருக்கு தேடி வந்து இந்த பிள்ளைங்களை கண்ணோக்கி பார்த்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிட்டாங்க ராஜா. அந்த கண்ணீரான பாதையில் வந்திருப்பாங்க. ஏதோ தேவை ஆண்டரை பேச மாட்டாரா சொல்லி வந்திருப்பாங்க சுவாமி. ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரை பார்க்குறவங்களும் இருக்கிறவங்களும் ஆண்டவரே அப்பா எந்த நோக்கத்தோடு பார்க்குறாங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தாங்க. அவங்க மன அழுத்தத்தெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. மன பாரத்தெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. நான் இருக்கிற உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லுங்க சுவாமி. அப்பா நீர் சகலத்தை செய்ய வளவரா எங்க மத்தியில் இருக்கீங்க. ஒன்றை குறித்து நான் கவலைப்படாம ஆண்டவரே நாங்கள் களி கூர்ந்து ஆலயத்தில் ஆண்டவரே பார்க்குறவங்களும் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் பார்க்குற தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் கர்த்தரோட சமூகத்தில் நாங்கள் தரித்திருக்கிறோம் ராஜா. எங்கள் சிந்தனைகள் எந்த பாரத்துக்கும் எந்த கவலைக்கும் நாங்கள் இடம் கொடுக்காத அளவுக்கு ஆண்டவரே உமக்கு நாயராக உமக்கு நாங்கள் கொடுக்குற நேரத்தை நாங்கள் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் உமக்காக நாங்கள் செலுத்தணும் ராஜா. அதுக்கு ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ராஜா. ஏனோ தானமா நாங்கள் இல்லாத கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக நடக்கத்தோடு ஆண்டவரை உம்மை துதிக்கவும் ஆண்டவரை பாடலை பாடும் போதும் வசனம் வாசிக்கும் போதும் அந்த நடக்கத்தையும் பயத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் அருகில் இருக்கிறார், அந்த பயத்தை தாங்க ராஜா. ஆண்டவர் எங்கள் சிந்தனையிலையும் கட்டுப்படுத்தி ஆண்டவரே அப்பா எல்லாம் உமக்கேகாக அப்பா உமக்கு தான் ஆண்டவரை எல்லாம் அப்பா எங்களோட வார்த்தைகள் முதல் ஆண்டவர் பாடலை முதல் ஆண்டவரை வசனம் வாசிக்கிற முதல் தியானிக்க முதல் எல்லாம் உமக்கு உரியது ஆண்டவர் ராஜா. ஆண்டவர் எல்லாத்தையும் தருணம் உமக்கு கொடுத்து நாங்கள் அப்பா கனப்படுத்தி ஆண்டவரே தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் நீங்கள் எங்கள் வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே வேதத்தின் ஆழத்தினையில் கட்டித்தாங்க ஆண்டவரே அப்பா என்னை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. பாடல் மூலம் எங்களோட பேசுங்க ஆண்டவர், வசனம் மூலம் எங்களோட பேசுங்க அப்பா. எந்தெந்த அப்பா நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அப்பா எங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸை நாங்கள் பார்க்கணும் ராஜா. வந்தபடி செல்லாதவளுக்கு புதிய ஆசீர்வாதமும் ஆண்டவர் எதை நான் கற்றுக்கொண்டனோ அதை அப்பா நாங்கள் பற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வேறு இந்த காலவேளை கரங்களை தட்டி ராஜாதி ராஜனை கொண்டாடுவோம். பெரிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மௌனமாய் அவருடைய சமூகத்தில் இருக்காதபடிக்கு கரங்களை உற்சாகமாய் தட்டி கேராபீன்களும் சேராபீன்களும் போற்றக்கூடிய ஒரே தேவன், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாமங்களும் முடங்குகிற நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். இயேசு என்கிற நாமத்திலே அதிசயம் நடக்கும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஓ இயேசுவின் நாமத்தினால் பாடுவோம். ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஓ ஆமென் அல்லேலூயா. பாடுவோம் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஓ ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. மூடி
உண்டாக்கி ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓ ஆமென் அல்லேலூயா பாடுவோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் உங்கள் சத்தம் உயரட்டும் ஆமென் அல்லேலூயா ஓ ஹalleluya ஆமென் அல்லேலூயா தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும் பாடுவோம் தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும் கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் பாடுவோம் கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓ ஓ ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓ ஆமென் அல்லேலூயா தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் பாடுவோம் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து பாடுவோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓ ஆமென் அல்லேலூயா பாடுவோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா ஓ ஓ ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா என் நாட்கள் முடியும் வரை ஓ என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் பாடுவோம் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை பாடுவோம் என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் ஓ உம்மையே என் நாட்கள் முடியும் வரை ஆமென் என் ஜீவன் பிரியும் வரை ஓ என் சுவாசம் மொழியும் வரை
நிச்சயம் கிடைக்கும். கேட்டது கிடைத்திடும். ஆகும் சொல்வோம், ஆகும், அவரால் ஆகும். ஆகாததொன்றுமில்லையே. ஆமென். கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். கேட்டது கிடைத்திடுமே. கர்த்தர் எனக்காக சத்தத்தை உயர்த்தி யாவையும் செய்வாரே. ஆமென்.
சொல்வோம். உம் நாமம் ஐயா வாழ்க. எழுந்து நிற்போம். நம் ராஜாதி ராஜான இந்த கால வெள்ள ஆராதிப்போம். அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, பாலாக் என்கிற ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைத்து எப்படியாவது வந்து இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் சபிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ கூலி வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது ஒரு கழுதையின் மேலே அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி பயணம் செய்கிறாரு. பயங்கர கொடூரமாக அந்த கழுதையை அவர் அடித்ததுனால கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தாராம். அந்த வாயை திறந்து அது பேசிச்சு அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. அருமையானவர்களே, அந்த அடி பொறுக்க முடியாத அந்த கழுதையை பார்த்து ஆண்டவர் அதனுடைய வாயை திறந்தார். இந்த காலவேளை நமக்கு ஆண்டவர் ரத்தத்தையே தந்திருக்கிறார். ஒரு மிருகம் அடி வாங்கிறது ஆண்டவரால் தாங்கிக்க முடியலனா நீங்கள் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, பொல்லாங்கினால் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. வியாதியை தந்து அவர் மகிழ்கிற தேவன் அல்ல, வருத்தத்தை தந்து அவர் மகிழ்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மிருகத்துக்கே கர்த்தர் இறங்குவார், ஆனால் நம்மை சொந்த பிள்ளைகளாய் அவர் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களாய் ஆசாரியராய் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் நம்மை தீமைக்கு அவர் விடுகிற தேவன் அல்ல. சகலவற்றையும் நன்மைக்காகவே அவர் முடிப்பார். சகலவற்றையும் நன்மையாகவே அவர் மாற்றுவார். என்ன இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு யோசிக்காதீங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை நமக்காய் மாற்றுவார். அந்த கொடுமையான வியாதியை ஒரு சாட்சியாய் கர்த்தர் அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்லும்படியாய் அந்த வியாதியை நன்மையாய் மாற்றுவார். காட்டு மிருகங்களுக்கும் குருவி ஜீவன்களுக்கும் இறங்குகிறவர் நமக்கு இறங்காமல் இருக்கவே மாட்டார். ஆண்டவரே நீர் நல்லவர் ஏசப்பா. எல்லாருமே தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லா விதமான வியாதி இந்த கால வெள்ள நீங்கட்டும். வாய்களை திறந்த சோத்திரம் பண்ணுங்க. நவமான பாஷை தெரிந்தவர்கள் பேசுங்க. ஆண்டவரே தீராத வியாதிகள் ஹர்க்கமா சடதரே ரெய்ந்த ராக்கல் வரவா சடதரோ ரீதிரி கலரவா சந்தரே ரீதிரி கலரபா ஷடதரா கல்பரபாம். தீராத வியாதிகளை சப்பாம் வந்திருக்கிறவர்கள் மேலே சப்பா, பார்க்கிற ஜனங்கள் மேலே தீராத வியாதிங்க. இந்த வியாதியோடு என்னால் போராட முடியல, ஒரே மரண ஓலம், ஒரே பயத்தில் வந்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா பிளட் ப்ரெஷர் இல்லாமல் போகட்டும் கர்த்தாவே. எல்லா டயபிட்டிஸ் இல்லாமல் போகட்டும் கர்த்தாவே. எல்லா வயிற்றில் இருக்கிற கட்டி வயிறு மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க. எல்லா ரத்த உதிரலுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஹார்மோனியல் இம்பேலன்சஸ், கர்ப்பம் தெரிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா ஹார்மோனியல் இஷ்யூ இயேசுவின் நாமத்தில் அது சரியாவதாக. இந்த நேரத்தில் எல்லா விதமான முட்டி வலிங்க, கை கால் வலிங்க, எல்லா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இருதய வேதனை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எல்லா ஆர்த்ரிட்டிஸ் இஷ்யூ ஏசப்பா, எல்லா விதமான ஸ்கின் டிசீஸ், எல்லா விதமான அலர்ஜி, எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான ஃபிட்ஸ் வியாதிகள், எல்லா விதமான கோல்டு, எல்லா விதமான ஜுரம், எல்லா விதமான சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற வியாதிகள், இன்ஃபெக்ஷன்ஸ், எல்லா தைராய்டு இயேசுவின் நாமத்தினால நார்மல் ஆகட்டும் கர்த்தாவே. எல்லா ஆண்டவரே எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் ஆகட்டும் கர்த்தாவே. எல்லா விதமான சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் ஆண்டவரே, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்புல வலி, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, டயர்டா இருக்கு, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி உங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. மௌனமா இருக்காதீங்க. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக குடும்பத்துல தெளிக்கிறோம் ராஜா. எல்லா மரண ஓலங்கள் மாறட்டும். எல்லா அகால மரணத்தை இயேசுவின் நாமத்துல சபையாய் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் இயேசப்பா. நீர் நல்லவர். வண்டியில போகும்போது உம்முடைய பாதுகாப்பு, வண்டியில வரும்போது உம்முடைய பாதுகாப்பு. எந்த விதமான ஸ்பாட் ஆக்சிடென்ட்ஸ் எங்க சபையில நடக்க கூடாது ராஜா. Thank you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். கரங்களை தட்டி Thank you Jesus.
ஸ்தோத்திரம் பண்ணினே இருங்க. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, பாடுவோம். நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே. பாடுவோம். வாழானது பயிர் நிலமாகுமே. வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுவோம். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியானது சாத்தியமா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனன் பலனாய் மாறுமே. சொல்லுவோம். சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லா பலவீனம் மாறும். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. பாடுவோம். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சொல்லுவோம். சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லாம் பலவீனம் மாறும். பலவீனம் பலனாய் மாறுமே. ஆமென். சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே
ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ஏசப்பா, நீர் நல்லவர் ராஜா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் நல்லவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். சொல்லுவோம், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். பாடுவோம், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். நீர் நல்லவர் தகப்பனே, எல்லா கால்களும் முடங்கும் ராஜா. நீர் மிகவும் நல்லவர் ஏசப்பா, மகா பிரபுவாய் நீர் இருக்கிறீர் ராஜா. பிதாவை உம்மை கனப்படுத்துகிறோம், குமாரரை உம்மை கனப்படுத்துகிறோம், ஆவியானவரே உம்முடைய பொற்பாதத்தை தொட்டு முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இல்லை உட்காருங்கம்மா, கரங்கள் திட்டுங்கம்மா. குவாட் டைம் திட்டுமா, நல்லா இருந்ததுல. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் கர்த்தரோட கிருபையில். இன்னைக்கு நாணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜம்ப் பண்ணலாமா? எஸ்அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா வேற்று தானிக்கும் போது ஆண்டவரே அப்பா எங்களோட பேசுங்க அப்பா. பாடல் முழுவதும் எங்களோட பேசுனி, அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இன்மட்டும் எங்களை காத்து ஆண்டவர் ஜீவனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் ராஜா. ஆண்டவரே இந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரே உம சமூகத்தில் நாங்கள் தேடி வந்து எல்லா காரியத்தை உமக்காக நாங்கள் செய்கிற பிள்ளைலாம் இருக்க கிருபாத்தாக பார்க்குறவங்களும் அப்படியே இருக்கட்டும் ராஜா. என் தேவனுக்காக என் தேவன் ஆண்டவரே இம்மட்டனை காத்த தேவனுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படி இது வாஞ்சியோட உறுதியோடு நாங்கள் இருக்க கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு என்ன வசனம் தியானிக்கிறேன்னா உபாகம் எடுங்க மேலாம் Deuteronomy 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்ருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இது மோசே எப்போ எழுதப்பட்டதுன்னா எப்போ சொல்லப்பட்டதுன்னா அவர் சாவறதுக்கு முன்னாடி இல்லைங்களா. அப்போது அவர் இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வசனம் சொல்லப்போய் அந்த டைமில் ஒன்றும் இல்லாத அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். நம்மளுக்கு தான் அவர் யார் அடைக்கலாமா? யார் அடைக்கலாம்? நம்மளுக்கு தேவன் தான் அடைக்கணும் இல்லையா. அப்போது அவர் வந்து இறந்து போகிற டைம், அவர் இறந்தப்போ யார் அடக்கலை பண்ணாங்க? அவரை வந்து அடக்கம் பண்ணது கர்த்தர் தான் இல்லையா. ஸோ அந்த டைமில் எழுதின வசனம் தான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் யார் ஆதரவாக இருக்க முடியும்? கர்த்தர் தான். ஸோ அப்போது நம்ம ஆதவர் சொல்கிறதோட நங்கூரன்னு சொல்லலாம். நங்கூரன்னா எல்லாருக்கும் தெரியுமா? அந்த ஆங்கர் இதை சொல்லுவாங்க. கப்பல் எல்லாம் பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு அந்த ஒரு போடுவாங்களே, ஒரு வெயிட்டாக போடுவாங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் நங்கூரம். அந்த நங்கூரம்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, டிவியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு போட் ஒரு பெரிய ஷிப்பை நிப்பாட்டணும்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு கொக்கி மாரி போட்டு அது பேர் நங்கூரன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி அந்த கடலில் போடும்போது கீழே போய் அதை போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அது வந்து திசை அலை மோதக்கூடாது. அதனால அதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்க, வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அது வந்து கப்பலோட சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப கிலோ கணக்கில் இருக்கும் அது வெயிட்டு. ஏன்னா அந்த ஷிப்பை தாங்கக்கூடிய சத்து அதுக்கு வேணும் இல்லை, அதனால். ஸோ நம்ம வாழ்க்கையில் யார் நங்கூரமாக இருக்கணும்? கர்த்தர் நங்கூரமாக இருக்கணுமா? எவ்வளோ போய் நம்ம அலை மோதக்கூடாது, இப்படியும் அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு யார் சப்போர்ட்டாக நங்கூரமாக யார் இருக்க முடியும்? கர்த்தர் தான். நம்ம அந்த அவ்வளோ பெரிய ஷிப்புக்கு அந்த நங்கூரமாக அது இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் யார் நங்கூரமாக இருக்கணும்?
கர்த்தர் தான் நங்கூரமாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சில என்ன பண்ணுவோம், எதனா ஒரு கேட்போம், அதை கேட்போம், இதை இல்லை யாராவது ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்டு இல்லை இந்த ஒரு ஏதோ ஒரு இப்போ வந்து கர்த்தரோட வார்த்தையை கரெக்டாக கேட்கணும் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பான டாக்டரின்னு கேட்டு அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறது, அப்படி இருக்கக்கூடாது. அலை மோதுறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது, அந்த நங்கூரவங்களாக இருக்கணும் இல்லையா. இருப்பீங்களா? இப்படி ஒரு சொல்லிட்டாங்க, அந்த வேர்ஸ் சொல்லிட்டாங்க, இந்த ஆலோசனை சொன்னாங்க, அந்த சபையில் இது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலை மோதுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம படகு, நம்ம ஒரு படகாக நம்ம கன்சிடர் பண்ணி, நம்ம ஒரு படகு எப்படி இருக்கணும், அலை மோதக்கூடாது. நங்கூரமாக யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். இப்போ சர்ச்சுக்கு வரும்போது தான் பயபக்தி, வீட்டில் போனால் நம்ம வாயாடி அப்படி இருக்கக்கூடாது. இங்கேயும் நல்லவங்களா இருக்கணும், அங்கேயும் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சரியா? அப்போ நம்ம இங்கே ஒரு ஆக்டிங் அங்கே ஒரு ஆக்டிங் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், எல்லா இடத்துலையும் இங்கே எப்படி இருக்கணும், சபைக்குள்ளே வந்தால் பயபக்தி நடக்கும், எல்லாமே இருக்குது. அதே நடக்கும் எங்கே இருக்கணும், நம்ம வீட்லேயும் அதே நடக்கும் இருக்கணும் இல்லையா. இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. ஸோ இந்த பக்கம் ஒரு ஆளுன்னா அந்த பக்கம் ஒரு ஆள் அப்படி இருக்கக்கூடாது. நங்கூரமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எப்போவுமே. படகு போல் நான் அந்த ஷிப்பை போல், கப்பலை போல் நான் உதாரணம் சொல்கிறேன். சரியா? நம்ம இப்படி இருப்போமா, உறுதியான வாழ்க்கையில் இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்களா? நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் சாயரோலாக இருக்கணுமா? இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த சபையில் எப்படி சொல்லிட்டாங்க, இங்கே ஒரு டாக்டரின் கொடுத்தாங்க, அவர் டாக்டரின் நல்லாயிருக்கு, அவங்க என்ன டாக்டரின் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு புரியாது, ஆனால் அந்த பக்கம் நம்ம சாஞ்சிடுவோம். அப்படி இருக்கிறவங்களா இருப்போமா? இல்லை நங்கூரம் போல் ஸ்டெடியாக இருப்பீங்களா? நங்கூரம் போல் ஸ்டெடியாக இருக்கணும். எந்த வார்த்தை கேட்டாலும் கர்த்தர் வார்த்தை இது நம்மளுக்கு தகுதுதா, இல்லை இந்த டாக்டரினா அந்த டாக்டர் அப்படி போகாமல் நிலை நிறுத்தவங்களா இருக்கணும். இருப்பீங்களாமா? இருப்பீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போமே. சரி, அப்போ கர்த்தரை வந்து நங்கூரமாக கொண்டவங்களா அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எனக்கு ஒரு ஷிப்பில் வந்து அந்த ஷிப்பே நிற்குதுன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் நம்ம நிற்பார். எந்த அலைகள் நம்ம வாழ்க்கையில் வரட்டும், எந்த புயல் வரட்டும், எந்த காற்று வரட்டும், எந்த ஒரு சேதம் வந்தாலும் கர்த்தர் நங்கூரம் நம்ம வாழ்க்கையில் இருப்பார். இருப்பீங்களா விசுவாசமா? ஆமே. நம்ம வாழ்க்கை சிஸ்டர் அலமோது தான், எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் தான், அலமோது படுகு, ஆனால் நங்கூரமாக கர்த்தர் என் முன்னாடி இருக்கிறார். எது சேதப்படுத்தாமல் இருக்கும். ஏன்னா கர்த்தரோட கரம் நம்ம இருந்தால் நங்கூரமாக நம்ம வாழ்க்கையில் அவர் வச்சுட்டிங்கன்னா கர்த்தர் எந்த ஒரு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனால் நங்கூரமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாரா? ஆமே. அப்போ எப்படிலாம் நம்ம வாழ்க்கையை கட்டப்படுது பார்ப்போம். முதலாவது he was builder. எப்படி வாஸ் கட்டப்படுகிற வாழ்க்கை. நம்ம எப்படிலாம் அவர் கட்டப்படுவார்னா, நம்ம வாழ்க்கையை கர்த்தர் வந்து கட்டுவாரா, இல்லை நீங்களே கட்டிடுவீங்களா? கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை கட்டணும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்ல ஸ்மூத்தாக இருக்கா எல்லாருக்குமே? இல்லை, உடஞ்சி போயிருக்கோம், சில இடத்துல வறண்டு போயிருக்குது, சில பேர் என்னடா லைஃபு அப்படியும் இருக்குது இல்லையா. இல்லை என் லைஃப் சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக போகுது சொல்கிறவங்க அல்ல இல்லையா? சொல்லி பார்ப்போம். யாருக்குமே இல்லை, எனக்கும் இல்லை, உனக்கும் இல்லை இல்லையா, உங்களுக்கும் இல்லை. ஸோ அப்படி உடஞ்சி போன, வறண்டு போன என்ன லைஃப் இது ஒரு வாழ்க்கை அப்படி சொல்கிறவங்களா? அப்போது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 27:3 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதைனா என்னது, நம்ம வாழ்க்கை. யார் வந்து இப்போ என் வாழ்க்கை நீர் ஊற்றி இல்லாமல் இருக்குது சிஸ்டர், ஒரு வறண்டு போயிருக்கு, யார் தண்ணி பாய்க்க முடியும்? கர்த்தர் தான் தண்ணி பாய்க்க முடியும் இல்லையா. வறண்டு போயிருக்கு, அதனால அதை வாழ்றேன்னா சொல்கிறாரு, தண்ணீர் பாய்ச்சி சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. அப்போ நம்மளை கர்த்தர் தான் காத்துக்கொள்ளணும் இல்லையா. நான் வறண்டான வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை, என் லைஃப் என்னடா அப்படின்னு சொல்லி இரவு பகலும் யார் காக்க முடியும்? ஒரு டாகை காக்க முடியாது, ஒரு மனுஷன் காக்க முடியாது, கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை காக்க முடியும் இல்லையா. அப்போ நம்ம குடும்பத்தை கட்டணும்னா யார் வேணும்? துணை வேணும், கர்த்தரை. நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, என் திருமணம் ஆகலை, இல்லை நீ வீடு கட்டப்படலை, எதனா இருக்கலாம், கர்த்தர் கட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக கர்த்தர் கட்ட. ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையே கட்டுவராக இருக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேதத்தில் எடுத்துக்கலாம், சொன்னவங்கள ரூத்தில் 1:12-13 வாசிங்க. ரூத்து சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டரில் நகோமி என்ன சொல்கிறா பார்ப்போம். ரூத் 1:12-13 வாசிங்க. என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாத படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். எல்லாருக்கும் ரூத்தோட கதை தெரியும் இல்லையா. அவள் என்ன சொல்கிறான், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. கர்த்தருடைய கை யாருக்கும் விரோதமாக கிடையாது. அவள் தப்பாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அவனை வந்து விரோதமாக யாருக்குனா இருக்குதா? கர்த்தருடைய கை வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷம் கொடுக்குற
கை தான் அவரோட கை இல்லையா. அப்போது கர்த்தரோட கை விரோதமாக இருந்துச்சுன்னா அவள் லைஃப் எண்டில் எப்படி இருந்துச்சு, செழிப்பாக மாறி இருக்காது. விரோதமாக இருந்துச்சுன்னா அப்படியே போயிருப்பாவ. ஆனால் கர்த்தர் செழிப்பாக மாற்றின கர்த்தரோட கரம் அவன் மேலே இருந்ததுனால தான். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் மட்டும் என் கணவர் எடுத்துட்டார், என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி ஒரு சோதனை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கடன் பிரச்சனை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை. கண்டிப்பாக சொல்லாதீங்க. கர்த்தரோட கரம் உன் மேலே இருக்கிறத இது வரைக்கும் வழி நடத்தி ஜீவனோட நீங்கள் உட்காந்து கர்த்தரோட கரம் இல்லையா. நீங்கள் இல்லாத வச்சு இது ஒரு நன்மைக்கு தான், தீமை கிடையாது. ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்குதா, அது எதுக்கு, ஒரு நன்மைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை எடுத்துப்பீங்களா, இது ஒரு நடந்துச்சு சொல்லிட்டு இதை சொல்லிகிட்டே இருக்காமல் இது எனக்கு நன்மை தான். இப்போ எங்கள் வாழ்க்கையில் பார்த்துங்க, எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு பயந்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு, என் வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே. எங்கள் அப்பா தான் எல்லாம் எனக்கு பார்த்துப்பார், எல்லாம் அவர் தான் A to Z. கர்த்தர் கூட அவ்வளோ இருக்க மாட்டேன், ரொம்ப விளையாட்டு பிள்ளையா, ரொம்ப இதுவாக இருப்பேன். என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு கர்த்தரை பற்றி கொண்டேன். ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்கள் தான் பிடிச்சிக்கணும், ஏன்னா எங்கள் அப்பா இல்லை எனக்கு, அப்போ நீங்கள் தான் எனக்கு அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பயம் நடக்க எப்போ வந்தது, உன்னை இழந்த பிறகு தான் இல்லையா. அப்போ உன்னை இழந்தீங்கன்னா அப்போது அது ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கர்த்தரை நான் பற்றிக்கொள்வோம்ல. அதுக்காக தான் நம்ம ஏன் இழந்துட்டோம் ஏது புலம்பாமல் இது நன்மைக்கு தான். அது ஒரு பயம் நடக்க எனக்கு வந்தது. என்ன லைஃப் என்ன ஆகும், என்ன ஒரு இப்படி ஆயிடுச்சே. கர்த்தர் எனக்கு அழகாக நேர்த்தியாக முடிச்சு கொடுத்தார். கர்த்தரை இன்னும் நான் பற்றி கொண்டேன், இன்னும் ஆண்டரை தானிக்க சர்ச்சுக்கு தனியாக போனேன், எல்லாம் தனியாக உட்காந்து ஆராதிப்பேன். ஆண்டர் தான் 24 hours அவரோட சிந்தனை தான் இருந்தேன். ஏன்னா அந்த பயம் எனக்கு இருந்தது இல்லையா. தவப்பனற்ற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் இல்லையா. என்ன லைஃப் என்ன ஆகும், என்ன பயம், யார் வருவாங்க எதுவுமே தெரியாது. அப்போது கர்த்தரை மாத்திரம் தான் நான் பற்றி கொண்டேன். கர்த்தரை அதெல்லாம் இன்னமட்டும் என்னை வழி நடத்தினார் இல்லையா. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னோட டெஸ்டிமனி, என்னோட பொண்ணு பார்க்குற சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் கவனிக்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். உங்களுக்கு சொல்லிட்டேன்னா கொஞ்சம் உற்சாகமாவீங்களா, அதுக்காக தான். சரி, செகண்ட் டாபிக் நம்ம இது போகிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை யார் கட்ட முடியும், கர்த்தர் தான் கட்ட முடியும் இல்லையா. அப்போது ஒரு பாடல் நம்ம பாடலாம் இல்லையா. கட்டும் கத்தாவே கட்டும் எனப்பா, அந்த பாடல் நம்ம பாடலாம். கட்டும் கத்தாவே நீர் கட்டும் அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியுமா, அந்த கொயர் பாட்டு. அது சின்னதாக ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு நம்ம போயிடலாம். எல்லாம் கண்களை மூடி ஏசப்பா எது உங்கள் வாழ்க்கையில் கட்டப்படாமல் இருக்கோ, பிள்ளைங்களுக்கு திருமணம் கட்டப்படாமல் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வீடு கட்டப்படாமல் இருக்கலாம், இல்லை எந்த காரியம் உங்கள் பிள்ளைங்களோட ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் பயந்துருக்கலாம். எது இருந்தாலும் கர்த்தருக்கு விசுவாசமாக அந்த பாடலை பாடுவோம் எல்லாருமே. அந்த வரி மட்டும் பாட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். கட்டும் கர்த்தாவே கட்டும் கர்த்தாவே, ஆரந்து போகாத கயிற்றா, விசுவாசமா பாடுங்க. கட்டும் கர்த்தாவே கட்டும் கர்த்தாவே, கட்டும் எங்களை அன்பா, கட்டும் கர்த்தாவே கட்டும் கர்த்தாவே, ஆரந்து போகாத கயிற்றா, கட்டும் கர்த்தாவே கட்டும் கர்த்தாவே, கட்டும் எங்களை அன்பா. ஆமென். எஸ்அப்பா எது பாரங்களோடு வந்திருக்காங்களோ சகோதரிமார்கள், ஆண்டவர் தாய்மார்களை பார்க்குறவங்களும் இருக்கணும். எங்கள் வாழ்க்கையில் இது கட்டப்படணும் சிஸ்டர், இதை குறித்து நாங்கள் அநேக நாள்களாக ஜெபிக்கிறோம். இது கட்டப்படாமல் இருக்குது, எதாவா இருக்கட்டும் உங்கள் நினைவில் கொண்டு வாங்க. எது உங்கள் வாழ்க்கையில் கட்டப்படாமல் இருக்குதோ ஆண்டவர் அந்த சத்துருவின் போராட்டத்தை முறியடிங்க ராஜா. ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுந்து போகட்டும் ராஜா. ஆண்டவர் கர்த்தருடைய கரம் உம்முடைய கைகளால் கட்டப்பட்டோம் ராஜா. அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் திருமணம் கட்டப்படாமல் இருக்கா, வேலை வீடு ஆண்டவரே கோர்ட்டு கேஸ் எந்த பிரச்சனை தான் அந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட ராஜா, நீர் உம்முடைய கரம் அந்த குடும்பத்தில் இருந்து சபை மக்களுக்கு அந்த குடும்பத்தோடு இருந்து பார்க்குறவங்களுக்கும் அப்படியே இருந்து நீ கட்டப்பட்ட ராஜா. அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் கட்டப்பட்ட ராஜா. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு விடுதலையும் காண கிருபத்தாக ராஜா. உங்களுடைய வல்லமான கரம் உணர்த்தத்தக்க கிருபத்தாக ராஜா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைடராக இருக்கார். என்னவா இருக்கார், கொடுக்குறவராக இருக்கிறார், ப்ரொவைடராக இருக்கார். இப்போ கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு தேவைகளை சந்திப்பாரா இல்லையா, கண்டிப்பாக சந்திப்பார் இல்லையா. அப்போ நம்ம சந்திக்கலாம், இங்கே நீங்கள் இருக்கவே முடியாது நம்ம இல்லையா. நம்ம அப்போ வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:1-7 வரைக்கும் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியேனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள்.
அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வா, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். இந்த அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சும்மா ஒரு வாசிச்சா நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால் என்ன ஒன்றுனா, இந்த எலிசா வந்து அவர் கனவு இருந்தால் எல்லாமே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாருன்னா, அவங்க கர்த்தரோட பயம் இருந்ததுனால்தான் கர்த்தர் அவங்களுக்கு வாக்கிய பண்ணார். நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கு கர்த்தரோட பயம் இருந்தால் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக அவர் யார், அவர் ஒரு ப்ரொவைடர், நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கர்த்தர் செய்வார். பாச சொல்லலையா, ஒன்றுமே இல்லைன்னா கர்த்தர் செய்வார். அதே போல் நம்மளும் சொல்லலாம், எதுவுமே இல்லை சிஸ்டர், எங்கள் கணவர் இருந்தால் என் பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாரு, இந்த நகை நட்டு சேர்த்து வச்சுருப்பாரு, இல்லை நல்ல ஒரு வேலையில் இருந்தால் நல்லா சேர்த்துருப்பாரு. எதுவுமே நம்ம கையில் இல்லை தான், இருக்குதா புருஷன் இருக்கிறவரோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் பிள்ளைக்கு எதுவுமே நான் சேர்த்து வைக்கல சார். நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் போட்டு கூட்டிகிட்டு போகிற ஆம்பளையே ஒரு பையனே வருவானே, அப்படி விசுவாசிங்க. என் பிள்ளைக்கு ஒன்றுமே நான் செய்யலை சொல்லுவீங்க. ஆனால் வர பிள்ளை எப்படி இருப்பான், உங்கள் பொண்ணுக்கு போட்டு அவன் கூப்பிட்டு போகிறான்னா இருந்தால் சந்தோஷம் தானே? கண்டிப்பாக அப்படி சார் விசுவாசிங்க. நடக்காத நடக்கும். நிறைய நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை அந்த பிள்ளைக்கு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் ஒரு கதை சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தபோது சொன்னாங்க, ஒருத்தருங்க வந்து பெரிய ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை வந்து ஒன்றுமே இல்லை, ஆனால் அவ்வளோ பெரிய காலேஜ் ஓனர் அந்த பொண்ணுக்கு எல்லாமே கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்களாம். ஸோ அது போல் ஆண்டு எது அவங்க செஞ்சுருக்கோன்னா கர்த்தரோட பயம் அவங்களோட இருந்திருக்கும். அதே போல் தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரோட பயம் இருக்கட்டுமே. ஒன்றுமே இல்லைனா கூட அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துருவார் இல்லையா? ஒன்று அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை கைவிட மாட்டார். கர்த்தரோட பயம் மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டா போதும். கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. அந்த பயத்தை மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம டீச் பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டிங்களே, அந்த பயம் போதும். நான் சொத்து சேர்க்கலை எதுவும் சேர்க்கலை, கர்த்தரோட பயத்தை கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு, அது போதும். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கர்த்தரோட பயம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரோட பயம் மட்டும் இருந்தால் போதும், அதை வழி நடத்திடும் அழகாக ஸ்மூத்தாக இல்லைங்களாம்மா? இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் கர்த்தரோட பயந்து நடந்தேன். கர்த்தருக்காக நான் பயந்து நடந்தேன். இப்போ என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அலைன்ஸ் பொண்ணு பார்ப்பாங்க. எனக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரியாமல் நிறைய பார்ப்பேன். நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்து நிறைய பார்ப்பேன். என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதை மட்டும் நான் பார்ப்பேன். நம்மளுக்கு தெரியும் இல்லை, துருன்னு இருக்கும்ல பார்க்குறதுக்குலாம். ஆனால் நான் பார்த்ததில்லை, ஆனால் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பாஸ்ட்டுக்கு வந்து நிறைய பொண்ணுக்கு நான் ஒன்று தான் ஃபஸ்ட்டு இல்லையா? அப்படி பார்க்கும்போது வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது வரேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஏசப்பா இது என்னோடய சித்தமா எனக்கு தெரியலையே, ஆனால் எங்கள் அப்பா இருந்தால் நல்லா விசாரிச்சிருப்பாரு, எனக்கு இல்லையே, இவங்க அந்தளவுக்கு விசாரிப்பாங்களா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கோன்னா. எங்கள் அப்பா வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அந்த ஊரில். அப்படிப்பட்டவருக்கு தான் பொண்ணுக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் அது யோசித்தேன், ஏசப்பா ஊருக்கு எல்லாருக்கும் செஞ்சார், ஆனால் அவரோட பிள்ளைக்கு யாருமே இல்லையே. ஆனால் கர்த்தர் சொல்லுவேன் தெரியல, கர்த்தர் உன்னோட நான் கூட இருக்காதுன்னு நம்ம மறந்துடுறோம். சில காரியத்தில் நம்ம சொல்லிடுறோம், வார்த்தை விட்டுறோம். கர்த்தர் நம்ம கைவிடலை. என்னோட வாழ்க்கை நான் அனுபவிச்சிருக்கேன். அப்போ எனக்கு என் வாழ்க்கையில் யாருமே இல்லையே, எனக்கு எல்லாரும் செஞ்சாங்க. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நாங்கள் தனியாக தான் இருந்தோம். அன்றைக்கி எங்கள் சித்தப்பா ஃபேமிலி மட்டும் தான் இருந்தாங்க. நான் ஒன்றே ஆண்டுக்கு ஜெபிச்சேன், எங்கள் டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும், பெரிய பணக்காரன் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. கர்த்தருக்கு பயந்த பிள்ளை எனக்கு வேணும் ஏசப்பா அப்படி தான் நான் கேட்டேன். வேறு எதுவுமே வேண்டாம். எங்கள் சித்தப்பா எங்கள் சைடு அவங்களாம் டாக்டர்ஸு, அவங்க பேங்க் மேனேஜர், நிறைய பெரிய ஆட்கள் என்னை கேட்டாங்க, என்ன உன் மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார்? ஒரு எடிட்டர் தான். எடிட்டராக போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் கர்த்தருக்கு பயந்தவர். உனே தான் நான் சொன்னேன், நான் எடிட்டரோ காசு பணமோ அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. கம்மி சம்பளம், இந்த சம்பளம் உனக்கு எப்படி பார்த்தேன், யாரை பற்றி நான் காதில் வாங்கவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பயம் இருந்தது. நான் விசாரிக்கும் போது ஏன்னா ஒரு ஊழியக்கார குடும்பம் அவங்க. ஸோ அவங்க ஊழியக்கார பொண்ணு பார்க்கும்போது எங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல் இருந்தது. அவங்க மாமா அவங்க அத்தை எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லாம் ஒயிட். பார்க்க எனக்கு பயமாயிடுச்சு. ஏதோ ஒரு ஹெவனில் போன போல் ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா அப்படி எனக்கு தெரியாது, நம்ம ஒரு ஊழியக்காரையாக வரப்போகிறோம் போல். அதனால தான் ஆண்டு ஃபுல்லாக ஒரு மினிஸ்ட்ரி உள்ளே வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிய, ஒரு ஊழியக்காரன் கூட்டமே வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அப்போ சாதாரண ஒரு படிப்பு தான் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன்.
அப்போ இருக்கும்போது எல்லாம் அவங்க மாமா ஒயிட், அவங்க அத்தை ஒயிட், கூட 4-5 பாஸ்டர்ஸ் ஒயிட்டு, கூட பார்த்தவரும் ஒயிட், எல்லாம் ஒயிட். நான் மட்டும் தான் கலராங்க. எனக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு சின்ன வயசு தான், 21 வயசு தான் வச்சுங்களேன். அப்போது இருக்கும்போது பயந்து போனால் கர்த்தர் அதுதான் எங்கள் மாமியார் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருந்தாங்க. என்ன பிளான் சொல்கிறவங்களுக்கு. அப்போ பார்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பொண்ணு பிடிச்சா பழமும் ஸ்வீட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அமைதியாக போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாஸ்டர் பிளானில் வந்துருக்குறாங்க வச்சுங்க. அப்போ எனக்கு அது தெரியாது. அப்போது நான் வந்து உட்காந்த பிறகு எல்லாம் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, யார்கிட்ட கூட ஒரு டிரைவர் வந்திருந்தார், பாஸ்டர் ஒரு டிரைவர், அவங்ககிட்ட சொல்லி போய் ஃப்ரூட்ஸும் ஸ்வீட் எடுத்துனா என் கையில் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா அப்படியே கொடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா நான் பாஸ்டரை வச்சேன், கேட்டப்போ தான் சொன்னாங்க எங்கள் மம்மி அது ஒரு பிளான் போட்டு தான் வந்தாங்க, பிடிச்சா கொடுக்கலாம், இல்லாட்டா நம்ம எடுத்துன்னு வந்துடலான்னு. புரியுங்களா? அப்போ எவ்வளோ பிளான் போட்டு நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது வச்சுங்க. ஆண்டர் எனக்கு திட்ட இதுதான் உங்கள் ஃபேமிலின்னு ஆண்டை எனக்கு திட்ட வச்சா. அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தரோட பயம் என்னோட இருந்தனால தான் இல்லையா. நான் காசு பணம் அவங்க பெரிய ஆள் இவங்கெல்லாம் எதுவுமே நான் கேட்கல. உங்கள் பிள்ளைங்க சொல்லுங்கள், பெரிய ஆள் வேணும், பெரிய பணக்காரன் வரணும், அப்படி ஜெபிக்காதீங்க. கர்த்தரோட பயம் இருந்தால் போதும். அந்த வர பிள்ளைக்கு என்ன வேணும், கர்த்தரோட பயம் இருந்தால் சகலத்தையும் ஆண்டர் செஞ்சு கொடுப்பார் நம்மளுக்கு. நம்மளுக்கு எல்லாம் பெரிய பெரிய டாக்டரோ பெரிய பெரிய இன்ஜினியரோ வந்து வாழ்க்கை சிதறிச்சு போடுறதுக்கு கர்த்தரோட பயந்த பிள்ளைங்க நம்மளை கூலோ கஞ்சோ நம்ம குடிச்சா நிம்மதியாக வாழணும் இல்லையா. அந்த கர்த்தரோட பயம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எதனா பார்க்குறவங்களா இருந்தால் கூட என்ன ஜெபிங்கன்னா பெரிய அந்தஸ்து உள்ள பார்க்காதீங்க, கர்த்தரோட பயம் இருந்தால் போதும் இல்லையா. அப்படி பார்ப்பீங்களா? கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடப்பட்டா. இப்போ ஆண்டவர் ஊழியக்காரன் நிற்க வச்சுக்காரு. அதை நான் பார்த்துருந்தேன்னா இங்கே நிற்க மாட்டேன், வேறு எங்கன்னா போயிருப்பேன் இல்லையா. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்காது. அதெல்லாம் யார் எங்கள் சித்தப்பெல்லாம் சொன்னாங்க, ஒரு ஹீட்டிட்டர் என்ன சம்பளம் இருக்கும், இவளுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியும், தேவையானதெல்லாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லும் போது நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயந்த பிள்ளை எனக்கு போதும், எனக்கு இந்த லைஃப் போதும். நான் அப்படி தான் நான் சொன்னேன். கர்த்தனை மேன்மையாக தான் வச்சுருக்காரு. தாழ்ந்தி யார் முதல்ல கனவுக்கு கையேந்தி என்னை வைக்கவே இல்லை இல்லையா. கர்த்தரோட கிருபை. அதனால என்னோட சாட்சி நான் சொல்லும் போது கர்த்தருக்கு நான் மகிமைப்படுவேன். கண்டிப்பாக இப்போ கூட எங்கள் சித்தவை பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். கர்த்தரோட கரம் என் மேலே இருந்தது. இது வரைக்கும் அவங்க வாசல்லையும் போய் எந்த தேவைக்கும் நான் போய் நின்றது இல்லை. கர்த்தரை விடவும் மாட்டார். இம்மட்டும் என்னை பார்த்து சாட்சியாக தான் அவங்க பேசுகிறாங்க. கண்டி ஒரு நாளும் தாழ்ந்து என்னை பேசவே இல்லை யாரும் இது வரைக்கும். கர்த்தர் என்னை விடவே இல்லை. புரியுதா? அப்போ சொன்னவா இப்போ சொல்லவே இல்லை இல்லையா. ஸோ அதனால நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கர்த்தரோட பயத்தை மட்டும் கொடுங்க. சரிங்களா? சரி, நம்ம அந்த பாடலாமா? நம்ம கர்த்தரோட பயம் நம்ம பிள்ளைங்களுக்கு இருந்தால் போதும். உண்மை நம்பி வந்து நான் வெக்கப்பட்டவே மாட்டேன். வெக்கப்பட்டுவீங்களா கர்த்தரை நம்பி வந்தவங்க? அல்லையா சொல்லுவாங்க. சிஸ்டர், நீங்கள் கர்த்தரை நம்பி வந்தீங்க, உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். உண்மை நம்பி வந்து நான் வெக்கப்படவே மாட்டேன் இல்லையா. எல்லாரும் கண்களை மூடி எசப்பா அதே போல் என் பிள்ளைங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்களை வெக்கப்படுத்தாதவளுக்கு காத்துக்கொள்ளுங்க. சத்துரு எங்கள் குடும்பம் தொழாதவளுக்கு பார்த்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் உற்சாகத்தோடு அந்த கரங்களை தட்டி அந்த பாடலாமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தாய என்னை கைவிடல. வெறும் கையா காரந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா காரந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உம்தய என்னை கைவிடல. கைவிடலையா? அவர் நம்பி ஒரு பிள்ளைங்களை கைவிட அலையிலையா? சொல்லுங்க பாப்போம். அல்ல அப்போ எல்லாம் கண்களை மூடி ஜெபிங்க. எஸ்அப்பா, உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். என் குடும்பத்தில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, சொந்த பந்தம் யாருமே இல்லை, உதவி சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் நிற்கிறோம் ராஜா. ஆனாலும் உம்மோடைய கரம் எங்களை அப்பா பாதுகாத்து கொண்டு ஆண்டவரை வெக்கப்படுத்தாதவளுக்கு சபை மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. பார்க்குறவங்க அப்படியே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அப்படியே உம்முடைய நாமத்தை உயர்த்த பிள்ளைலாம் இருக்கணும் ஆண்டவரே அப்பா. இப்போ அவங்க அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்திட்டோம். ஆனால் தொடக்கத்தில் முடிவு இருக்க உம்முடைய கரம் உம்முடைய பயம் எங்களை முன்னே இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.
சரி, மூணாவது நம்மளோட பாதுகாப்பு. இந்த உலகத்தில் நம்ம வந்து ஆபத்தான நிறைந்த உலகம் தான் இல்லையா? சேஃப்டி எங்கன்னா ஒரு சேஃப்டியாக இருக்குதா? எங்கேயுமே சேஃப்டி இல்லை. எங்கே ஒரு வண்டி போனாலும் ஒரு சேஃப்டி இல்லை. எல்லாத்தையும் அது இந்த ஆபத்தான நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் யார் பாதுகாப்பு? கர்த்தருடைய பாதுகாப்பு. அப்போ அவரோட அவர் நங்கூர்ணமாக நம்மளுக்கு இருக்கணும், முன்னாடி அவர் இருக்கணும் இல்லையா? இருப்பாரா? கண்டிப்பாக இல்லையா? அப்போது நம்ம அதை வசனம் வாசிக்கலாம். நம்ம வசனம் மத்திய அதிகாரத்தில் 2:12 எப்படியெல்லாம் வழி நடத்தப்பட்டது, ஜோசஃபையும் அந்த குழந்தை இயேசுவை எப்படியெல்லாம் பாதுகாத்து எப்படி வழி நடத்துகிறாங்க அந்த வசனத்தில் வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 2:12 and 13 வாசிக்கலாம் சிஸ்டர். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்து தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். வசனம் பாருங்க, எப்படி அழகாக ஒரு பிளான் பண்ண பாருங்க. அந்த சாஸ்திரிகள்லாம் சொல்கிறாங்க பார்க்க வராங்க. அப்போ ஏறுதுன்னா சொல்கிறான், நீங்கள் பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு. ஆண்டர் என்ன பண்ணுற, முன்னாடி அறிஞ்சு ஏஞ்சலை வச்சு, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஏஞ்சல் இருக்கா, இப்படி அவங்களுக்கு ஒரு ஏஞ்சலை வச்சு என்ன சொன்னார், திசை மாற்றி விட்டாரா? அதே போல் பாருங்கள், யோசபாக்கில் ட்ரீமில் சொப்பனத்தில் பேசி என்ன பண்ணார், வேறு தேசம் எகிப்து தேசத்துக்கு போகணும். அதே போல் நம்ம வாழ்க்கையிலே பாருங்கள், ஏதோ ஒரு லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் டக்குன்னு பிளான் மாறும். பார்த்தீங்களா? அது நமக்கு நன்மைக்கு தான் இருக்கும். இதில் வாழ்க்கையில் நடந்துச்சு சிஸ்டர். ஆனால் நான் வாங்கலாம், லேண்டு வாங்கலான்ட்டோம், இல்லை வீடு பார்க்கலாம், ஆனால் வேறு மாதிரி யாரும் வந்துட்டாங்க, அது நமக்கு நன்மைக்கு இருக்காது. இந்த பொண்ணை பார்க்கலான் இருக்கோம், இந்த பையனை பார்க்கலான் இருக்கோம், அந்த பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, அது நன்மைக்கு இருக்காது. ஏதோ கர்த்தரோட திட்டம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காது. இது நல்லது நடக்குது, தீமையாக இருக்குது, இப்போ பார்க்கும்போது தீமையாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சர் நன்மையாக முடியும் இல்லையா? இப்போ எனக்கு தீமையாக இருக்குது சிஸ்டர் பார்க்கும்போது, இதெல்லாம் இதை ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுபவிச்சா நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அது கண்டிப்பாக நன்மைக்கு தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அது ஒரு நன்மைக்காகவே இருக்கும். இப்போ எல்லாரும் ஒரு பாதுகாப்பான ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் எல்லாரும் ஒருத்தர் சிஸ்டர் வாசிப்பாங்க மைக்கெலாம், ரெண்டாவது நீங்கள் ஒன்று வாசிக்கணும். 121 சாப்டர் எனக்கு 121 எல்லாரும் எடுத்தீங்களா? முதல் எடுத்த பிறகு எல்லாரும் வேதத்தை தொடங்க. எல்லோரும் வேதத்தை எடுப்போமா? எல்லோரும் ஃபஸ்ட்டு அவங்க வாசிப்பாங்க, ரெண்டாவது நீங்கள் எல்லாம் சத்தமாக வாசிக்கணும். வசனம் வாசிக்கும் போது அது ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு. ஏசப்பா நம்ம பாதுகாப்பு பற்றி வசனம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்க ஒரு வசனம் வாசிக்க அது உங்களுக்கு பாதுகாப்பாக நிறையணும். விசுவாசத்தோடு நீங்கள் வாசிக்கணும் இல்லையா? ஏனோ தானமாக வாசிக்கக்கூடாது. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது கர்த்தரோட பயத்தோடு வாசிங்க சிஸ்டர். 121 சாப்டரில் 1லேருந்து 8 வரைக்கும் எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீங்க வாசிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சிஸ்டர் வாசிங்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நெளிவாகிலும் உன்னை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஏசப்பா எங்களை இன்னுமே காத்தீங்க, போக்கையும் வரத்தையும் காத்தீங்க, இரவும் பங்களையும் காத்தீங்க, எல்லா தீங்குலேருந்து எங்களை காத்தீங்க. அப்பா இம்மட்ட தேவன் இனிமேலும் எங்களை காத்து அந்த வழி நடத்துங்க. சபை மக்களை வழி நடத்துங்க. அப்போ குடும்பத்தை வழி நடத்துங்க, பார்க்குறவங்களை வழி நடத்துங்க ராஜா. எந்த சேதம் எங்கள் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது ராஜா. ஆண்டவர் எந்த டிசீஸோ எந்த ஆக்சிடென்ட்டோ இந்த பிள்ளைங்களுக்கு வராதவளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உம்மோட கரை நீட்டி ஆண்டவர் ஒவ்வொரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உம்ம சமூகம் எங்க முன்பாக பின்பும் இடது பக்கம் வருது பக்கம் சொல்லிட்ட ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாம் பாதுகாப்புங்க ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே எல்லாம் இருக்கிற எல்லா உபத்திரத்திலேருந்து ஆண்டவரே, இந்த உபத்திரமான உலகத்திலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்ட எந்த தீங்கு எங்களை தொடாதவளுக்கு, பிள்ளைங்களை தொடாதவளுக்கு, சபை பிள்ளைங்க தாயார்களை ஒருவரையும் தொடாதவளுக்கு பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே எல்லாரும் பாடலை பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதை நோக்கி என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடத்துலேருந்து நம்ம ஒத்தாசை கேட்போம். எல்லாம் ஜெபிங்க. ஏசப்பா எனக்கு ஒரு ஒத்தாசை தாங்கப்பா. ஆண்டவர் பாதுகாப்பு தாங்க சுவாமி. ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு ராஜா. ஆண்டவரே நீங்கள் சேதலாமல் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எல்லாம் பாடலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த
தேவன் இடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் இடமிருந்து என்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஆமென் ஆமென். அப்பா எங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரட்டும் சுவாமி. என் கண்களை ஏறெடுப்பாண்டவரே அப்பா. எல்லாரும் முன்னிலையும் அப்பா எங்கள் குடும்பத்தில் முன்மணியும் சமூகத்தை முன்மணியும் ஒவ்வொரு குடும்பம் தலையை உயர்த்ததை அவங்க காணணும் ராஜா. யார் அற்பமாக பார்த்தார்களோ யார் அற்பமாக சொன்னார்களோ ஆண்டவர் அவங்க மத்தியிலே அப்பா எங்கள் தலைகளை உயர்த்துற தேவ நீர் ராஜா அப்பா. ஆண்டவரே யார் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ சகோதரிமார்கள் தாய் யாரும் அப்பா என் அற்பமாக பார்க்குறாங்க, என் குடும்பத்தை அற்பமாக பார்க்குறாங்க, எங்கள் பிள்ளைங்களை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவர் அவங்க மத்தியிலே எங்கள் தலைகளை உயர்த்துற தேவனா நீ இருக்கீங்க சுவாமி. நீங்கள் என் குடும்பத்துக்கு நங்கூரமாக இருங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் படகு திசை மாறாதளுக்கு அலை மோதாதளுக்கு ஆண்டவர் இங்கே அவங்க சாயாதளுக்கு உம்முடைய கரம் எங்களை பற்றி கொட்டார் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒரு சாட்சியான பிள்ளையாக நிற்க கிருபத்தாக ராஜா. ஆண்டவரே யார் ஆண்டவரே அப்பா இதை செய்ய முடியுமா, இது ஆகமா அற்பமா பேசுகிற இடத்துல எங்கள் தலைகளை உயர்த்துங்க ராஜா. ஆண்டவரே நீ ஆண்டவர் ஒரு நாள் நீதிமான் குடும்பத்தை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டேன் ராஜா. ஆண்டவரே இருக்கிற சகோதரிமாரும் தாய்மாரும் பார்க்குறவங்களும் ஆண்டவரே ஒரு நாள் தலை கவிழ விட மாட்டேங்க ராஜா. தலை நிம்மர சேர தேவன் ஆண்டவர் நீங்க அப்பா. என் சமூகத்தில் நிற்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். முதலாவது என்ன பார்த்தோம் நம்ம பில்ட் கட்டப்பட்டோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் ப்ரொவைடர். மூணாவது என்ன பார்த்தோம் பாதுகாப்பு. நாலாவது திட்டமிடுவார். அவர் ஒரு பிளானர். கர்த்தர் நம்ம ஒரு சப்போஸ் ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், இங்கே பாத்ரூம் வரணும், இங்கே பெட்ரூம் வரணும், இங்கே ஹால் வரணும், இங்கே கிச்சன் வரணும், ஒரு பிளானிங் இருக்குதா இல்லையா? இல்லையா? அதே போல் ஒரு திருமணம் நடக்கிறோம், இந்த பிள்ளைக்கு இது செய்யணும், அவங்கள பார்க்கணும், இந்த நகை செய்யணும், இல்லை இந்த சாமான் வாங்கி தரணும், ஒரு பிளான் இருக்குது. அதே போல் படிக்கிறதுக்கும் இந்த பிள்ளைக்கு இந்த ஃபார்ம் வாங்கணும், இந்த காலேஜில் இது வாங்கணும், இந்த ஸ்கூலில் இது வாங்கணும், எல்லாத்துக்கும் மனுஷனாகி நம்ம திட்டமிடுறோமா இல்லையா? இங்கே வரும்போது கூட ஆட்டோவில் வரலாமா பஸ்ஸில் வரலாம் பிளான் இருக்கா இல்லையா? இங்கே வரும்போது நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் பிளானுக்கு தான் இல்லையா? சண்டேஸ் சர்ச்சுக்கு அடுத்த வாரம் சண்டே சரிக்கு இந்த வாரமே சாரி ரெடி பண்ணிடுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? நவா இல்லையா? அப்படி பண்ணிடுறோமா இல்லையா? ஸோ அப்போ எல்லாமே நம்ம பிளான் பண்ணும்போது உங்களையும் என்னையும் உருவாக்கணும். பிளான் இல்லாமல் வச்சுருப்பாரு இல்லையா? கண்டிப்பாக ஒரு பிளான் நம்ம கொடுத்து திட்டம் இருக்குது. நீங்களே திட்டம் பண்ணும்போது அவர் திட்டம் பண்ண மாட்டாரா? அதான் விசுவாசிங்க. கண்டிப்பாக அவரோட காரணம் யாரு கேட்டிருக்கு? அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்காருப்பா. அப்போ உங்களுக்கு ஒரு குறிய திட்டம் இருக்காதா? நீ சும்மா சாதா ட்ரெஸ்ஸு போகிறதுக்கோ இப்போ போய் இன்னும் சாப்பிட போகிறதுக்கு கூட பிளான் பண்ணி தான் வந்திருப்போம். எல்லாம் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம். அதுக்கே நம்ம பிளான் பண்ணும்போது உன் வாழ்க்கை ஒரு பிளான் பண்ண மாட்டாரா? பிளான் பண்ணுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார் இல்லையா? யார் அண்டர் தி காட்ஸ் பிளான் இல்லையா? நம்ம அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம், அவரோட கைக்குள்ளே இருக்கிறவங்க அலையிலையா சொல்ல பார்ப்போம். சிஸ்டர் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தர் கரத்துக்குள்ளே இருக்கிறீங்க, அவர் திட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் திட்டமோட கர்த்தரோட திட்டம் பெரிதாக இருக்குது. நீ சின்னதாக யோசிக்கிற, எனக்கு இது கொடுத்தா போதும்ன்ற ஆண்டவனுக்கு பெருசாக வச்சுருக்காரு. நீ அதை யோசிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க. கர்த்தர் நீங்கள் நடித்து கொடுங்க. நான் நினச்சா என்ன பண்ணுவேன்? ஒன்று தான் கேட்பேன், இல்லை 2 கேட்பேன். கர்த்தர் உனக்கு 100 கொடுக்குறத ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. நீ அதை பற்றிக்கொள்ளணும். எப்போ பற்றிக்கொள்ளணும்? கர்த்தர் நீங்கள் செய்யுங்க ஏசப்பா, நீங்கள் என் வாழ்க்கையில் திட்டம் எடுங்க, நீங்கள் செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க. இவங்க நான் நம்பலை, கர்த்தரை தான் நம்புகிறேன் சொல்கிறவங்களா இல்லையா? சொல்லுங்க அப்போ. உங்கள் திட்டத்தை காட்டுற அவர் திட்டம் பெரிதாக இருக்கிறது இல்லையா? நீங்கள் பிளான் போடாதீங்க, கர்த்தர் பிளான் போடுவார். நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு பிளான் போடுறேன், நான் யோசிப்பேன், கர்த்தரோட திட்டத்தை நான் விட்டு கொடுக்குறேன் இல்லையா? அதே போல் உங்கள் பிள்ளைங்களாகட்டும், உங்கள் வாழ்க்கை ஆகட்டும், எந்த இருக்கட்டும் கர்த்தரோட திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்கல்ல, அது அழகாக ஸ்மூத்தாக நடத்தி கொடுப்பாரா? விசுவாசிங்க இல்லைங்களா? இப்போ பாருங்கள், யோபு வாழ்க்கையில் பார்த்தீங்களா, சுகம் இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பார்க்கல, எந்த நன்மையும் காணலை. ஆனால் என்ன சொல்கிறான்? தேவரீ சகலத்தை செய்ய நீர் வல்லவர், நீங்கள் செய்தது தடையப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சிஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் எதுவுமே பார்க்கல, என் கையில் எதுவும் பணம் பார்க்கல, எதுவுமே இல்லை தான். யோபு வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் ரெட்டிப்பான ஆசை பார்த்தாரா இல்லையா? பார்த்தாருலாம் விசுவாசிங்க. நான் அந்த ஆசீர்வாதம் நான் காணுவேன்.
எல்லாரும் மத்தியில நான் எழுந்து பேசுகிறவங்க தான் தூஷணமாக பேசுகிறாங்க. இவங்க இப்படி நடத்துவாங்களா, இவங்க பெரிய பெரிய திட்டம் போடுறாங்களா? கண்டிப்பாக பெரிய திட்டம் போடுவோம், கர்த்தர் செய்வார் இல்லையா? சபைக்காரத்தில் பெரிய திட்டம் போடுவோம். எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய காரியம் எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய பண்ணி இதுக்கே 3 லட்சம் கட்டுறதுக்கே திண்டாடுறோம், இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி, இவ்வளோ பெரிய சர்ச் பிளானிங் எப்படி? எதுவுமே கர்த்தர் செய்வார் இல்லையா? அவர் திட்டம் ரெட்டிப்பானது பெருசு, நம்ம திட்டமோ சின்னது இல்லையா? மனுஷனோட திங்கிங் எப்படி சின்னது தான், ஆனால் கர்த்தர் திங்கிங் அப்படி கிடையாது, பெரிதாக இருக்குது இல்லையா? அப்போது நம்ம அப்படி யோசிக்கணும் எப்போவுமே. கர்த்தர் ஏசப்பா உண்மை திட்டத்தை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பார்க்கல, சுகம் இல்லை, பெனன் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் சிஸ்டர், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் செய்வார். இப்போ நீங்கள் தூஷணமாக இருக்கலாம், நீங்கள் பெரிதாக காண்பீங்க இல்லையா? வசனம் வாசிக்கலாம். நீங்கள் சோர்ந்து போன டைமில் இந்த வசனத்தை வாசிங்க. யோபு 42:2 நான் வாசித்தேன், நீங்கள் வாசிங்க. யோபு 42:2 சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? விசுவாசோட வாசிங்க. எந்த எண்ணம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, பெண்களோட திருமணமோ, வேலையா, படிப்பா, வீடா, கோர்ட்டு கேஸ், எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் திங்கிங்கில் வச்சுட்டு இந்த வசனத்தை வாசிங்க. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறீங்களா? கண்டிப்பா ஆமென் சொல்லுங்க. அறிந்திருக்கலாம். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது இல்லையா? அவர் திட்டம். இப்போ நான் ஒரு பிளான் போட்டேன், ஏசப்பா இவங்க எங்கள் வீட்டிலலாம் ஒரு பிளான் போட்டாங்க, இவங்கள பார்க்கலாம் அவங்கள பார்க்கலாம், அலையன்ஸுக்கு எத்தனை அலையன்ஸு, ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிட்டாரு இல்லையா? அவர் பிளான் பெரிதாக இருக்குது, நான் அதை யோசிக்கவே இல்லை இல்லை. எங்கள் வீட்டிலலாம் அவங்கள போய் விசாரிக்கலாம் இங்கே சொன்னாங்க. அப்போன்னு நான் நினச்சேன், என்னடா இது என்ன நடக்க போகுது? நானாக கர்த்தர் என்ன பண்ண அற்புதமாக செஞ்சு கொடுத்தாரு. எங்கள் பெரியப்பாலாம் சொன்னாங்க, இளதமாக பேசினாங்க, இவங்களுக்குலாம் என்ன லைஃப், தகப்பனே இல்லை, என்ன செய்ய போகிறோம்? ஆனால் கர்த்தர் அவங்க மத்தியிலே எங்களை உயர்த்தி வச்சார் இல்லையா? பாஸ்டர் ஃபேமிலியிலே சொன்னாங்க, ஒருத்தர் வந்து, என்னக்கா இவரை போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இவருக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் மூத்தவங்க அண்ணன் அவங்க தம்பியெல்லாம் நல்லா ஐடியில் இருக்கிறாங்க, நல்ல சம்பாதியம், அவங்க லைஃப் நல்லா இருக்கும், ஆனால் உங்கள் லைஃப் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டமா என்னடா அந்த டைமில் யோசிக்கும் போது டக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசு ஒரு பதட்டம் வரும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு பதட்டம் எனக்கும் வந்தது. இன்னும் உங்கள் லைஃப் என்ன கூட அவங்க ரிலேஷனே, பாஸ்டரோட ரிலேஷனே சொல்லும்போது அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். டக்குன்னு அந்த செகண்டில் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த உணர்த்துற கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் அந்த மனசில் இருந்துகிட்டே இருக்கு. நான் வந்து அதான் சொன்னேன், எதுவும் நான் பார்க்கல. ஆண்டவர் சொன்னேன், கர்த்தரோட பயத்தை நான் பார்த்தேன், கர்த்தரோட பிள்ளை பயத்தோடு இருக்கணும், எனக்கு போதும் சுவாமி. அப்போ அந்த வேர்டு எனக்கு திருப்பி ஃப்ளாஷ் ஆச்சு. நான் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, பாஸ்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அதே வாய் என்ன சொல்லிச்சுன்னா, அக்கா அவங்களெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாகிட்டீங்கன்னு. பெரிய ஆளை நான் ஆக்கலை, கர்த்தர் ஆக்கினார் இல்லையா? அப்போ உங்களை பார்க்கணுன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வரணும் போல், அதே வாய் சொல்லிச்சு. அப்போது கர்த்தர் எங்கே உயர்த்தினார் பாருங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் பார்க்குறது பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அதை சொல்ல வச்சார் பார்த்தீங்களா? அதுதான் நான் பார்க்குறேன். கர்த்தர் வந்து உயர்த்துவார். அதனால யார் தூஷணமாக பேசிட்டோம், யார் என்ன சொல்லட்டும், ஒரு சமயம் வரும் கர்த்தர் உயர்த்துவார் தலையில் இல்லையா? இப்போ அற்பமாக உங்களை பார்க்கலாம், உங்கள் குடும்பத்தை அற்பமாக பார்க்கலாம், உங்கள் பிள்ளைங்களை அற்பமாக பார்க்கலாம், உங்களை அற்பமாக பேசலாம். அதே வாய் நாளைக்கு உயர்த்து பேசும். மனுஷன் தான், தேவன் தான் இல்லையா? இப்போது கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் நான் இடப்படுத்த நான் சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டேன், உயர்த்தி ஆண்டு ஒரு பொசிஷனில் வச்சுருக்கிறார் கர்த்தர். நான் ஒரு பெரிய அதிகாரியில் ஆண்டோட ஊழியக்காரியை நான் சந்தோஷம், ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தரோட ஊழியக்காரி நான் இல்லையா? கர்த்தருக்காக சேவை அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு ஆண்டர் கொடுத்தாரு. எங்கள் ஃபேமிலியில் யாரும் ஊழியக்காரியும் கிடையாது, நான் மட்டும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஊழியக்காரி. அப்போ எனக்கு அந்த கிருபை கொடுத்தாரா இல்லையா? எங்கள் பாஸ்டர் ஃபேமிலியில் இருக்காங்க நிறைய பேர், ஆனால் என்னோட குடும்பத்தில் யாருமே கிடையாது, எல்லாம் இந்து பேக்ரவுண்ட், எல்லாம் இப்போ ரசிக்கப்பட்டவங்க தான். எல்லாம் அந்த டைமில் ரசிக்கல, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரசிக்கப்பட்டாங்க. அதிலே என்னை சூஸ் பண்ணி ஆண்ட ஊழியக்காரை ஏற்றுற எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒன்று தான், நான் ஒன்று கர்த்தருக்கு பயந்து எல்லா காரியத்தையும் கர்த்தரை ஃபஸ்ட்டு வைப்பேன். பணத்துக்கும் ஆஸ்திக்கும் இதுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். முதல்ல கர்த்தருக்கு பயம்தான் இல்லையா? அதே போல் தாழ்ந்தவங்ககிட்ட பெரிய ஆளுகிட்ட நான் பேச விரும்பவே மாட்டேன். சின்ன ஆளுங்கிட்ட பேச தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பெரிய அதிகாரி பெரிய இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, நான் அவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு அவ்வளோ நேரத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். ஒன்றுமே இருக்காமல் பாருங்களேன், அவங்ககிட்ட பேசுறது ரொம்ப இஷ்டம் எனக்கு இல்லையா? கரெக்ட் தானே? அப்படி தானே இருக்கேன். சரி, அப்போது அதே போல் தான் ஆர்டர் நீங்களும் அப்படியே இருங்க. நான் பெற்ற நன்மை நீங்களும் பெறணும் தான் நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்க சாட்சினா கண்டிப்பாக என் வாழ்க்கை இடப்பட்டது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். கர்த்தர் பயம் தான் ஆர்டர் கேட்டேன். இது வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு பணக்காரன்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர், எனக்கு கர்த்தருக்கு பயந்தவங்க தான் எனக்கு வேணும் சொன்னேன். அதே போல் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு இல்லையா? அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும்
அதே போல் உங்கள் பிள்ளைங்களை வச்சுருப்பீங்க, பெண் பிள்ளைங்க வச்சுருப்பீங்களா, ஆண் பிள்ளைங்க வச்சுருப்பீங்க, யார் இருந்தாலும் கர்த்தரோட பிள்ளை பயந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தால் போதும் சொல்லுங்கள் இல்லையா? எது காரணம்? சின்ன பிள்ளைங்களாக இருக்கா கூட இந்த பிள்ளைக்கு கர்த்தரோட பயத்தை தாங்க சுவாமி. உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள், இந்த பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், அதெல்லாம் வேணாம், கர்த்தரோட பிள்ளையே எனக்கு பயத்தை தாங்க சுவாமி அப்படின்னு நீங்கள் அறிக்கட்டு ஜெபம் பண்ணுங்களேன். அந்த பயம் வந்து எங்கேயோ கொண்டு போயிடும் இல்லையா? நீங்கள் அதை செய்யுங்க. எல்லாரும் பாட்டை பாடலாமா? எல்லாரும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? யாரோ முன்னாடி வந்து சொல்கிறீங்களா? நீங்கள் வசனம் படிச்சிங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க. வேறு யாருன்னா சொல்கிறீங்களா? ஏன் சொல்கிறீங்க? அப்போ யாருமே கேட்கல போல. வாங்க, கரங்க தட்டுப்பா. ஒர்க் ஆகுது, அந்த மைக் கொடுங்க. Praise Lord. Builder, provider, safety, thinking. என்னம்மா? Builder, provider, safety, இல்லை, thinking. பில்டர், ப்ரொவைடர், ப்ரொடெக்டர், பாதுகாப்பு, Safety. பிளான், கர்த்தரோட திட்டம். யாரை கரெக்டாக சொல்கிறீங்களா? வாங்க, சொல்லணுமா? வந்துடணும்ப்பா. He was a builder, he was a provider, he was a protector, and he was a planner. வெரி குட். கிளாப் தருங்கம்மா. சாக்லேட் அப்புறமா தரேன் சரியா? சரி, அப்போ எல்லாரும் வந்து உன்னை அதிசயம் காண செய்வார். நம்புறீங்களா? உங்களை அதிசயம் காண செய்வாரா? கண்டிப்பாக. நீ அற்புதம் கண்டறிவாய் இல்லையா? எல்லாரும் விசுவாசம் ஏசப்பான்னு அதிசயம் காண செய்வேன். உன்னை அதிசயம் காண செய்ய பாடுங்கப்பா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. வாழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. வாழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண எல்லா கண்களையும் முடி ஜெபிக்கலாம். ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்க ராஜா. ஆண்டவர் அற்புதம் கண்டிடுவே. நாங்கள் பாடலை மட்டும் பாடக்கூடாது, கண்டிப்பாக நாங்கள் காணணும் ராஜா. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இடைப்படுங்க ராஜா. ஒரு அதிசய காணுகளாக இருக்கணும் அப்பா. ஆண்டவர் இருக்கிறவங்களை பார்க்குறவங்களும் அதிசயங்களை காணலாக இருக்கணும் ராஜா. ஒவ்வொரு விசுவாசியும் அதிசய காணணும் ராஜா. ஆண்டவரே சபை மக்களுங்க ஒவ்வொரு காணணும், பார்க்குறவங்க அப்படியாக காண கிருபை தாங்க. உண்மை இறக்கம் தயவு இந்த பிள்ளைங்களை நிறைந்து இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவரே அங்கே கண்ணீரோடு யார் விதைக்கிறார்கள் கம்பீரத்தோடு எடுப்பேன்னு சொல்லி அந்த கண்ணீருக்கு நீ ஆண்டவரே ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுக்குற தேவன் ராஜா. நான் கண்ணீரோடு ஜெபிக்கிற வேலையில் விடுதலை கொடுக்குற தேவன் ராஜா. ஆண்டவரே யாரா ஜெபிக்கிறாங்களோ எங்களுக்கும் இதே நிலைமை தான் சிஸ்டர், யாருமே இல்லாத நிலைமை சொல்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் அற்புதங்க செய்யுங்க ஆண்டவரே. தகுப்பனற்ற பிள்ளைங்க தகுப்பனாக இருங்க அந்த குடும்பத்துக்கு ராஜா. ஆனால் நீங்கள் தலைவனாக இருந்து எல்லா கோணல வகையெல்லாம் செவையாக்கி அந்த பிள்ளைங்களை அப்பா உயர்த்துங்க அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைங்களுக்கு எந்த எல்லாமே இருந்தோம் ஆண்டவரே பண உதவி இல்லாமல் இருப்பாங்க, அவங்க குடும்பத்திலேயே ஆசீர்வாதம் தாங்க ராஜா. ஆண்டவரே இப்படிலாம் எதனமாக பேசுகிறாங்க, அவங்க மத்தியிலே தலைவரை உயர்த்துங்க ராஜா. ஆசீர்வாத பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். சாட்சி சொல்ல யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் பொண்ணு ஞானஸ்தானம் எடுத்துச்சு. நாங்கள் குடும்பத்தில் 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆகியும் எங்கள் லாஸ்ட் பொண்ணு எடுக்கவே இல்லை. ஜெபம் பண்ணினே இருந்தேன், ஏசப்பா எங்கள் பொண்ணு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நிறைய கேள்வி அவளுக்குள்ள, ஞானஸ்தானம் எடுத்துங்க யார் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து அவளுக்கு நாங்கள் வேறு சபை, இந்த சபைக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன், ஏசப்பா உங்களுடைய சித்தம் இந்த சபையில் அவளுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு இருந்தாக்கா அவளுக்கு ஞானஸ்தானம் இந்த வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதே போல் தேவன் அவளை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஸோ என்ன சோமன்லாமா எசப்பா எழுப்பின சாட்சிக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே நாங்களும் சாட்சியாக சொன்னோம் ராஜா, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்க செய்யுங்க சுவாமி. செய்வதற்காக நன்றி, செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா யாராவது ஒருவர் வந்து டீம் தான் அதை தான் இதான் கிடையாது, யாராவது ஒருவர் வந்து நீங்கள் வந்து சபைக்காக ஜெபிக்கணும். யாராவது வந்து வாங்க சபைக்காக ஜெபிக்கணும், சர்ச்சுக்காக யாராவது ஜெபிங்கம்மா வந்து. மேற்கு சோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாரும் கூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ராஜா. ஆமென் சர்வ அப்பா. லோகத்தின் ஸ்தோத்திரம் அதிபதி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா அந்த ஸ்தோத்திரம் மாஸ்டர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா. கடைசி ஆமென் மாசத்துல கொண்டு அப்பா. வந்தீரே, உமக்கு உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நன்றி அப்பா, ஆண்டவரே. இயேசப்பா, ஆமென் எவ்வளோ ஆண்டவரே. நல்ல தகப்பன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா, ராஜா. நாங்க ஜெபித்ததெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க ஆமென், ஆண்டவரே. அப்பா ஆமென். உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா ஆமென் கர்த்தா, நீ அப்பா. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஏசப்பா. ஆமென் அப்பா அப்பா. நீ முடிக்க போறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, இசையா கர்த்தாவே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா கர்த்தா மக்களோடு நீங்க பேசுங்க கர்த்தாவே. பேசுங்க அப்பா ராஜா, கர்த்தா பேசுங்க, எல்லா பணத்தேவையும் நீங்க பேசுங்க சந்திங்க அப்பா. ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம். சந்தி போறீங்க அப்பா, ஆமென். நீங்க சந்திக்க போகிறீங்க ஆண்டவரே. நாங்க பார்க்க போறோம் ஏசப்பா. நன்றி, ஆண்டவரே நன்றி, இந்த இடத்துல நன்றி, உலாவிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விண்ணப்பங்களும், அப்பா ஒவ்வொரு ஜெபங்களும், ஒவ்வொரு கர்த்தா மெசேஜ்களும் அப்பா நீ கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா உங்களுக்கு தாசரே கர்த்தாவே ஒரு தலை நிமிர செய்ய போறீங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்களும் கை கோத்து நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த போறோம் ஏசப்பா. அப்பா பாஸ்டர் என்ன திட்டம் எடுக்கிறாங்களோ, பாஸ்டர் என்ன அப்பா என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா இந்த தேச மத்தியில் மக்களோடு நீங்க பேசுங்க அப்பா. சர்வஸ்ரீ மூலமா கர்த்தாவே, எஸ்ஐபி மூலமா தகப்பன் நீங்க பேசுங்க ராஜா. மக்களோடு பேசுங்க அப்பா. சபைக்கு கொடுத்த மக்கள் யாருமே அப்பா தரித்திரமானதல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஓ ரீகபல ஷபரபா ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க விசுவாசிக்கிற கர்த்தாவே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்னீங்க அப்பா. அப்பா நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்பா ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆசீர்வதிங்க, உமன்ஸ் ப்ரேயர் ஆசீர்வதிங்க அப்பா. இருக்கிற ஐடி மீட்டிங் ஆசீர்வதிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஆசீர்வதிங்க அப்பா. என்னென்ன கூடுகை எஸ்த ப்ரேயர் ஆசீர்வதிங்க. எல்லா கூடுகளையும் வந்து நாங்கள் பெற்று பங்கு பெற பிரிவத்தாங்க சுவாமி. எங்கள் சுகத்தை பலத்தை தாங்க ஆண்ட. ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்ட வார்த்தை மூலம் எங்களோட இடைப்படுங்க ராஜா. ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே ஆமென். அப்போ திருப்பணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, வீடு கட்டாததுக்கு யாராவது சிறு ஜெபமாக ஜெபிச்சு அவன் முடிச்சிடலாம். யாராவது ஒருவர் ஜெபிங்கம்மா. திருமண தடைக்காக, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, ஆண்டவரே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், என்னென்ன தேவைகளோடு இருக்காங்க எல்லாருக்காக தேவைகளாக ஜெபிங்கம்மா. சோத்திரம் 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 ராஜா. துதிக்கிறோமப்பா. அப்பா நம்ம மத்தியில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ஆமென். சோத்திரம் 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 அப்பா. சோத்திரம் ராஜா. அப்பா திருமண காரியம் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் தடைகள் இருக்கப்பா, அந்த தடைகளை உடைங்க சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தனிமையா இருக்குது நல்லதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மனமாற்றி ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை குடும்பத்துல கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது தகப்பனே. இயேசுப்பா அந்த வேலைகளை கத்தாவே அப்பா, இன்டர்வியூ போற பிள்ளைகள் கத்தாவே அப்பா நீங்க சந்திக்க வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் அங்க இறங்கி கத்த அந்த பிள்ளைகளோட கிரியை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கத்த அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியான கூட வந்து வழி நடத்த வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தை நடத்த வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டி
வேண்டி ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம், தகப்பனே. ஸ்தோத்திரம், ஏசப்பா அந்த ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அப்பா. கண்ணீரோட துக்கத்தோட கத்தா எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் தகப்பனே. ஆமென். அவமான் நிந்தனையோட கத்தா அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கலாம் தகப்பனே. அப்பா இந்த நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஆமென் ஒரு அப்பா. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், எதிர்பார்த்து கொண்டு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ கொடுக்க வேண்டி ஆமென், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென், நீர் ஆமென் கொடுப்பீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீ செய்ய போதுக்கா நன்றி செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென் அப்பா. நீங்க சாட்சி எழுப்பதுக்காக நன்றி சுவாமி. அப்பா நாங்க ஜெபிக்க கிருபை குத்துக்காக நன்றி. எல்லா கரங்கள் தாடுற மையப்படுத்துங்க மேம். நன்றி 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 தகப்பனே. நீங்க அப்பா செய்ய சகலத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டு நாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் விடுதலை தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா யாரும் ஐசியூல இருக்கிறாங்களோ, யாரை பலவீனத்தோட இருக்காங்க, யாரை பலவீனத்தை பார்க்குறாங்களோ இருக்கிறாங்களோ புது பலத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே பலவீனத்தோடு அந்த சபைக்கு வர முடியாத சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. தாய்மார்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே அவங்க புது பலத்தோடு அந்த ஆலயத்துக்கு ஓடி வர கிருபையாக ஆண்டவரே எல்லா சத்துரும் போடுறதை விளங்கி பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி, என் முழுமை பசுநாமத்தே சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி, கர்த்தர் சகலவும் மறுவாது. ஆமென். ஓ சாரி, காணிக்கை பாட்டு பாடி முடிச்சுக்கலாம். காணிக்கை பாட்டு பாடுங்க.